வெல்கம் டு இடன் வேர்ல்டு. இன்றைக்கி ஜாலியாக ஒரு ட்ரிப்பு ஏலகிரிக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி காலையிலேயே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும்னு வச்சுங்களேன். அப்படியே வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏலகிரி பொறுத்த வரைக்கும் வியூ தான், அந்த கிளைமேட்டு ப்ளஸ் அந்த வியூ. அந்த பைக்கில் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ட்ரோன் கேமராவில் போகிற மாதிரி தெரியும், பட் ஆனால் ட்ரோன் கேமராவில் நார்மல் கேமரா தான். ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிலாம் போட்டிருப்பாங்க, பட் ஆனால் வந்து பாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் பாஸ் கேட்பாங்க. அது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஸோ இதுதான் மலையோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு கட்டிங் உள்ளே போகிறோம். ஸோ அப்படியே ஒரு நல்ல ஃபீல் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கே. அப்படியே க்ரீனிஷாக இருக்குது, மழைலாம் பெஞ்சதுனால அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. மக்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க நினைப்பேன், ஆனால் மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க. ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் லாக்டவுன், கொரோனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக போகணுன்னா 2 வீலரில் தான் போகணும். காரில் பஸ்லலாம் கூட வருவாங்க, பட் ஆனால் 2 வீலர் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே 2 வீலர் ஃபுல்லாக நின்றுருக்கும். ஜோடிங்க எல்லாமும் நிறையா இருக்கும் அங்கங்கே. இப்போ கொஞ்சம் ஜோடிங்கெலாம் கம்மியாயிடுச்சு. ஐ மீன் காதல் ஜோடிங்களை சொல்கிறேன். ரொம்ப பெண்டலாக இருக்கும். அதனால் 2 வீலர் 4 வீலர் எது ஓட்டினாலே வந்து பார்த்து பத்திரமா ஓட்டணும். வியூ பார்த்திங்கன்னா தெரியும், மேலேருந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த ஊருமே தெரியும். ஸோ சிட்டி, டோட்டல் சிட்டி இங்கேருந்து பார்த்துடலாம். மேலே போனோன்னா, லாஸ்ட் கட்டிங் போனோன்னா நீங்கள் நினைப்பீங்க ரோடு இப்படி இருக்குது, மேலே ஊர் இருக்குமான்ட்டு. ஆனால் மேலே ஒரு பெரிய ஊரே இருக்குது, ஒரு மினி டவுனே இருக்குது மேலே. ஸோ இந்த டவுன்லாம் கொஞ்சம் பார்த்து வரணும், ஏன்னா அது ஒன் வே தான். போகிறவங்களும் இதில் தான் போவாங்க, வரவங்களும் இதில் தான் வருவாங்க. ஸோ லெஃப்ட் ஒட்டி ஓட்டுறது பெட்டர். அதே மாதிரி ரொம்ப டவுன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகணும். கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு போல, அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாட்டிருக்கு. மற்றபடி பக்கா கண்டிஷனில் இருக்குது ஏலகிரி. பாரதியார் வளைவு. சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறவங்களாம் இங்கே வந்துடாதீங்க. இங்கே பெருசாக சூசைட் அட்டெம்ப்ட் பாயிண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே மேலேருந்து விழுந்திங்கனாலும் கால் கை தான் ஓடியும், பெருசாக ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. 2-3 பிளேசஸ் இருக்குது மேலேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது மேலே அங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பேக்ரவுண்டு ஃபுல்லாக சிட்டி கவர் பண்ணுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம். ஸோ வண்டி நாங்களே ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நாங்கள் இந்த வண்டி ஓட்டும் போது நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி டவுன்ஸ்லாம் ஃபுல் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஆப்போசிட்டில் எங்கே வருவாங்க, என்ன வருவாங்க, யார் வருவாங்க தெரியாது. அதனால் ஏலகிரி மாதிரி இந்த மாதிரி கட்டிங் இருக்கிற ரோடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டணும். ஸோ இங்கே வந்து இப்போது நிறைய பிளேசஸ் இருக்குது. புதுசாக நிறைய பிளேசஸ், கேமிங் பிளேசஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு பார்க் இருக்கும், ஒரு லேக் இருக்கும், போட்டிங் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா, அங்கேயே குட்டி குட்டி பிளேசஸ் நிறைய கேமிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது நிறைய நாங்கள் பார்த்து சுற்றி என்ஜாய் பண்ண போகிறோன்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. இது எப்பவுமே இருக்கிறது தான். அந்த குரங்கெல்லாம் பார்க்குறீங்களா, இதில் எப்பவுமே யூஸ்வலாக இருக்கிற இதுதான் ஏலகிரியில். ஸோ த டாப் வியூ வேறு லெவலில் இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ போர் அடித்தா அங்கே வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தா சரி. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுற ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி தான், ஏன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நாங்கள் திருப்பத்தூர் தான் நேட்டிவு. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஊர் சுற்றணும், போர் அடிக்குதுன்னா நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு வருவோம். கட்டிங் போயிட்டே இருக்குல்ல, நிறைய கட்டிங் இருக்கும். எத்தனை கட்டிங் இருக்குன்னு தெரியல, வளைவு இருக்குன்னு தெரியல. நிறைய வளைவு வந்துகிட்டே இருக்கும். போகிற வழியில் ஒரு 10, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வளைவு வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்பீங்க, இதுதான் எட்ஜின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா அடுத்த ரோடு, கீழே வர ரோடு தான் போய் விழ முடியும். ஸோ இங்கேருந்து சூசைடெல்லாம் அது ஒன்றும் ட்ரை பண்ண முடியாது.
ஸோ இந்த மாதிரி அடிக்கடி குறுக்க மறுக்க ஓடுவாங்க நம்ம ஆளுங்க. அவங்கள வந்து பார்த்து இடிக்காமல் பத்திரமா ஓட்டிகிட்டு போனால் நல்லது. வெளியூர்லேருந்து வரீங்கன்னா இங்கே ஒரு நாள் கண்டிப்பாக தங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. மேலே கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும் எப்பவுமே. கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 டிகிரியாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த நவம்பர், டிசம்பர், ஜான், பிப்ரவரி இந்த 4 மாதம் வந்து வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட்டு. ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும். மேலே பனி மண்டலமாக தான் தெரியும் பார்த்தா. ஆனால் ஜான்லலாம் ஃபுல்லாக மேலே இருந்திருக்கேன் ஒரு டைமு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ மழைலாம் பெஞ்சதுனால நல்லா பச்சை பசேல்னு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இங்கே தனியாக அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் டேவாச்சும் ஒதுக்குற மாதிரி பிளான் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு பைக்கு. ஸோ பைக் ரைடு தான் என்ன கேட்டால் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ட்ரிப்பு மலைக்கெல்லாம் ட்ரிப்பு போகிறதுக்கு வந்து பைக் ரைடு தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த காற்று வந்து அப்படியே டச் ஆகும், ஒரு ஃபீல் வரும். கார்னால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும், அது கண்ணில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும், ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியாது. பைக்கில் போகும்போது எல்லாமே ஃபீல் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டு பார்வை மையம்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே நின்றிங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஊருதான் தெரியும் ஃபுல்லாக. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். பார்த்த வியூ நல்லா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் எங்கள் இடத்துல வண்டி ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் நின்று. ஸோ அப்படியே உங்களுக்கு ரன்னிங்கில் இருந்தாவே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிடும் மேலே போய் சேர்கிறதுக்கு. நம்ம அங்கங்கே நிறுத்திட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும். ஸோ அதனால் எங்கேயுமே நிறுத்தலை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். போயிட்டு எப்படி வந்துக்குன்னு கடைசியில் தான் பார்க்கணும் வீடியோவை. ஸோ இது இன்னொரு பிளேஸ், இங்கேருந்தும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க ஃபுல்லாக. அதே மாதிரி நர்சரி பிளேசஸ் எல்லாம் ஒரு சில பிளேஸ் இருக்குது. அங்கே 2-3 இருக்குது. அவங்க அங்கே வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே திருப்பத்தூர் சரௌண்டிங்ஸில் அது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா சீப்பாக இருக்கும். நீங்கள் அது ஏலகிரிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நானே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் பிளேசஸ்ஸு, அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நர்சரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நானும் எங்கள் வீட்டுக்கு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கி வந்து தொங்க விட்டுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் அசால்ட்டாக சுற்றலாம். நீங்கள் அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. இப்போ பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வேறு ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 3 பேர் 4 பேர்லாம் போகாதீங்க வண்டியில். 2 பேர் போங்க. ட்ரிபிள்ஸ் பிடிக்கல போல கீழே போலீஸ் ஏறும். மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. கரெக்டாக என்ட்ரி இந்த வளைவெல்லாம் முடிச்சு கடைசி ஊர் என்ட்ரி ஆகிற இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வித் செக் போஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக போகணும். ஹெல்மெட் போட்டுக்கோங்க கண்டிப்பாக, இல்லைனா ஹெல்மெட்டுக்கு பிடிப்பாங்க மேக்ஸிமம். மற்றபடி ரோடெல்லாம் பக்காவாக இருக்கும். இது வரைக்கும் ரோடு இந்த டேமேஜான ரோடு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதெல்லாம் பக்கா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேபி இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக போகாததுனால ரோடு பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹெவி வெஹிக்கிள்ஸ் சொன்னோடனே ஒரு லாரி கிராஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. மொத்தம் திருப்பத்தூர் ஜோலார்பேட் அப் டு வாணியம்படி வரைக்கும் சொல்ல முடியாது. திருப்பத்தூர் ஜோலார்பேட் மட்டும் தெரிகிற அளவுக்கு மேலே அந்த வியூ நல்லா ஹைட்டு மலை. இது மேலே இது வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. சரி அப்படியே சும்மா காமிச்சிட்டே வரலாம் சைட்லன்னு சொல்லி காமிச்சிட்டு வரேன் நான். ஆக்சுவலாக ரோடு காமிச்சாவே வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம சரி சைட்லேயும் நம்ம காமிப்போம், காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சைடில் காமிச்சிட்ருக்கேன். மேலேருந்து பார்த்தா நல்லா வியூ நல்லா இருக்குன்ட்டு.
பார்ப்போம். கடைசியில் நமக்குமே ஒரு வீடியோ கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம அப்புறமா எப்பயாச்சும் ஏலகிரி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கூட இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். ஹனிமூனுக்கு தூரமாக எங்கேயும் போக முடியலன்னா கண்டிப்பாக ஏலகிரி வரலாம். சீப்பஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் பிளேஸ், கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் நிறைய டைம் வந்திருக்கேன். எங்கள் ஊர் ப்ளஸ் எங்கள் ஊருன்ட்டுன்னு சொல்ல வரல, நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா தெரியும். ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் வந்தவங்களுக்கு தெரியும் இந்த பிளேஸை பற்றி. அந்த ரைடிங்கே நல்லாயிருக்கும். மலையில் ஓட்டுறது, அந்த இதெல்லாம் வளைவுகளெல்லாம் ஓட்டுறதே வேறு லெவலில் இருக்கும். மேலே மேலே போயிட்டுருக்கிறது, அந்த வியூ நல்லாயிருக்கும் மேலேருந்து பார்க்குற இது. ஸோ என்னடா இன்னுமே போயிட்டுருக்குன்னு நினைப்பீங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 to 4 minutes ஐ திங்க். ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது செகண்ட் தேர்ட் பார்ட்டெல்லாம் வரும் கண்டிப்பாக. ஸோ மேலே என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை வந்து நெக்ஸ்ட்டு 2 வீடியோஸில் நான் போடுவேன். ஸோ இது சொன்னோடனே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாதீங்க, வீடியோ இன்னும் இருக்குது. நான் சொல்கிறேன், இது ஒரு பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தாலுமே ஃபுல்லாக தெரியும் இந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் இங்கெல்லாம் நிற்கும் போது பார்த்து பத்திரமா நிற்கணும். செல்ஃபி எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று இருந்தீங்கன்னா மண்ணை கவ வேண்டியது தான். இது ஒரு டூரிஸ்ட், இது ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் நிற்பாங்க. ஸோ குரங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அதுக்கு ரேஷ் ட்ரைவ் வேண்டாம், ஸ்லோவாக போங்க. அடித்து நோக்கிட்டு போயிட்டிங்கன்னா பாவம், அதுவும் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ பாவம், ஸ்லோவாக ஓட்டுங்க. நாங்களும் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு வண்டி. லைட்டாக குளிருது போக போக, மேலே போக போக. இன்னும் 2-3 வளைவு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் இன்னொரு பிளேஸ் வந்து அந்த பைன் ட்ரீஸ் சம்திங் சொல்லுவாங்க. அந்த நல்லா உயரமாக நீட்டாக குச்சி மாதிரி வளரும் பார்த்தியா ஒரு சில மரம்லாம். அந்த மரம்லாம் வர பிளேஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் கட்டிங்கில் வந்துடும் நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஆமாம், என்ட்ரி. ஸோ இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ரஜினியோட பாட்டு தான் ஞாபகம் வரும். அந்த காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ஸோ அதில் தான் இந்த மாதிரி மரம்லாம் ஃபுல்லாக இருக்கும். மரத்தை சந்தில் நடந்து வந்துட்டு போகிற நம்பால் தலைவர். ஸோ எப்போ வந்தாலும் இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு 2-3 ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுப்போம். நாங்கள் எடுப்போம், மற்றவங்களுக்கு எப்படி தெரியல. ஆனால் நல்லாயிருக்கும் இந்த இது. இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு, இந்த ட்ரீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆன மாதிரி தான் கணக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கட்டிங் 2 கட்டிங் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஏலகிரி என்ட்ரன்ஸ் தான். இங்கேருந்து ஊர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்கும். இங்கேருந்து ஊர், தெரு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிளேஸ் தான். நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறுத்தினா வீடியோ நிறுத்தி பார்க்கலாம், இல்லாட்டி நேரில் வந்து நின்று பார்த்தாலும் சரி, நல்லாயிருக்கும் இந்த பிளேசஸ் எல்லாம். அப்படியே ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் அதிகமாகலாம் இருக்காதுங்க எதுவும். எனக்கு தெரிஞ்சு குரங்கு இருக்குது, பாம்புங்க இருக்கும், அப்புறம் வேறு என்ன இருக்கும், அவ்வளோதான். 2 ஐட்டம் தான் மேஜர்.
குரங்கு ஃபுல்லாக monkeys தான். எஸ், திஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட். 60ல் வந்துட்டுருக்கு வண்டி. கம்மி தானே, கரெக்டாக இவ்வளோ ஸ்பீடு வந்தால் ஓகே தான். அண்டர்லாம் வராதிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச்டு. வெல்கம் டு ஏலகிரி. பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ரைட் சைடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. என்ன வேணும், ஏடிஎம்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இதெல்லாம் பார்ப்பீங்க.